வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 10வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். பல வேதனைகளுக்கிடையிலும் ரொசாரியோவின் மனதில் மேரி தோன்றினாள். எத்தனையோ துர்பாகியங்களுக்கு நடுவில் ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டம். வாலிப பருவத்தில் கிளாராவை காதல் மனம் செய்து கொண்ட போது, வாழ்க்கையே வசந்தமாக பரிணமித்த போது, அவள் தாமரை போல பிறந்தாள். தாயின் நல்ல குணங்கள் எல்லாம் அவளிடம் ஊறியிருந்தன. இந்த பெண் மேரி இப்போது தன்னை விட்டால் அப்பாவுக்கு யாரும் கிடையாது என்ற ஒரே எண்ணத்தில் வாழ்ந்து வருகிறாள். அவளுடைய எண்ணமும் சரிதான். இன்றைக்கு வந்ததும் வராததுமாய் அவர் குடித்த தேநீர் மேரி போட்ட அன்பு தேநீர். மேரி இல்லாவிட்டால் அவருக்கு குடிக்க வேண்டும் என்றிருந்தால் அவரேதான் ஸ்டவ்வை பற்ற வைத்து தண்ணீர் வைக்க வேண்டும். ஏன் லூசிக்கும் எட்மண்டுக்கும் அவர்தான் தேநீர் போட்டு பரிமாற வேண்டும். வாழ்க்கையின் ருசியை அனுபவிக்க வேண்டிய வயதில் மேரி தன்னைத்தானே அழித்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு ஏற்ற ஒரு புருஷன் எப்போது வருவான்? பலராமனை மறந்து வாழும் மேரி இன்னொருவனை கல்யாணம் செய்து கொள்வாளா? ரொசாரியோ தூங்க நினைத்தாரே தவிர அவரால் தூங்க முடியவில்லை. திடீரென்று படுக்கை அறையில் இருந்து முனகல் சத்தம் கேட்டது. லூசி சோம்பல் முறிக்கிறாள் என்பதை ரொசாரியோ உணர்ந்தார். 2-3 நிமிடங்களுக்கு பிறகு லூசி வந்தாள். கலைந்த தலை, யவ்வனம் குலையாத உடல் கட்டு, தொள தொளவென்றிருந்த இரவு உடையில் கவர்ச்சி அழகியாக வந்து நின்றாள். ஹலோ டார்லிங், குட் மார்னிங். லூசி கொட்டாவி விட்டாள். அவளுடைய உடற்கட்டையும் மார்பகத்தையும் பார்த்தபோது ரொசாரியோவின் உள்ளத்தில் அசுர இச்சை மின்னலாக எழுந்தது. ஆனால் அடுத்த கணமே தம்மை அடக்கி கொண்டார். குட் மார்னிங். எப்ப வந்தீங்க? 6 மணிக்கு. எனக்கு நேத்து பார்ட்டி இருந்தது. ரொசாரியோ பதில் சொல்லவில்லை. அவள் காலை கடன்களை முடித்துவிட்டு வருவதற்குள் ரொசாரியோ கட்டிலில் படுத்து ஒரு சிறு தூக்கம் தூங்கிவிட்டார். டார்லிங். என்ன வேணும் லூசி? தொந்தரவு பண்ணாத. இன்னைக்கு 70 ரூபாய் வேணும். என்கிட்ட இல்ல. வேணுமே. ப்ளீஸ் லூசி. பெக், பாரோ ஆர் ஸ்டீல். எட்மண்ட் கிட்ட சொல்லு, அவன் உதவி பண்ணுவான். லூசி விடவில்லை. அவள் பேசிக்கொண்டே போனாள். ஆனால் ரொசாரியோ காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. வாங்க போகிற 200 ரூபாய் கடனில் பைசா மிஞ்ச போகிறதில்லை. 2 மாதங்களாக வாங்கிய இறைச்சிக்கு 90 ரூபாய் கொடுத்தாகணும். 3 மாதங்களாக வண்ணானுக்கு பாக்கி, அது ஒரு 30 ரூபாய். போன மாதம் டிக்கெட் கலெக்டர் ஜெயராமனிடம் கை மாற்றாக வாங்கிய 50 ரூபாயை உடனடியாக கொடுத்தாக வேண்டும். மணிக்கு 10 ரூபாய். கரிகாய்க்கும் முட்டைக்கும் மேரி கையில் 10 ரூபாயாவது கொடுக்க வேண்டும். இதை தவிர 7, 9 என்று சில்லறையாக கடன். 70 ரூபாயை லூசி கையில் கொடுத்துவிட்டால் அவர் என்ன செய்வார்? லூசி பேச்சை நிறுத்திவிட்டு திட்ட ஆரம்பித்தாள். தன் தாம்பத்திய வாழ்க்கையே அவரால் நசிந்து விட்டது என்றாள். இதை கேட்டபோது ரொசாரியோவின் மனதில் வெறுப்பு கலந்த சிரிப்பு வந்தது. யாருடைய வாழ்க்கையை யார் நசித்திருக்கிறார்கள்? அவருடன் வாழ்வதை விட யார் வீட்டிலாவது வேலை செய்து பிழைக்கலாம் என்று இறைந்தாள். இருக்கிற சொந்த குடும்பத்தில் ஒரு தம்ளரையே எடுத்து வைக்காத இவள் இன்னொரு வீட்டில் போய் வேலையா செய்வாள்? 1/4 மணி நேரம் திட்டின பிறகு திடீரென்று மேரியின் குரல் ஹாலில் இருந்து கேட்டது. மதர். என்ன? அப்பாவை தூங்க விடு. அப்போ நீ 70 ரூபாய் கொடு. கத்தாத மதர். நீ வாய மூடு. நீ ஒரு மூளை இல்லாத கழுதை என்று கத்தினாள் மேரி. பிறகு இப்போதுதான் ராத்திரி முழுதும் டியூட்டி பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். அவரை தூங்க விடாமல் கத்துகிறாயே. நீ ஒரு மூளை இல்லாத கழுதை என்றாள். ஷட்டப். மேரி திருப்பி கத்தவில்லை. மெதுவான குரலில், நீ ஒரு சோம்பேறி மனுஷி என்றாள் மேரி. பிறகு மேரியின் குரலே கேட்கவில்லை. எட்மண்ட் எப்போது எழுந்தானோ ரொசாரியோவுக்கு தெரியாது. லூசியின் குரலும் அவருடைய காதில் விழவில்லை. அவர் உண்மையாகவே தூங்கி போய்விட்டார். சரியாக 12 மணிக்கு மணி வந்தான். அப்போது ரொசாரியோ குளித்துவிட்டு தின பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். குட் மார்னிங். மணி சொல்லிக்கொண்டே பணத்தை நீட்டினான். அதை எண்ணி பார்க்காமலே, ஓ, நீயே வாங்கி கொண்டு வந்து விட்டாயா? தேங்க்யூ தேங்க்யூ என்றார் ரொசாரியோ. அவர் பணத்தை மேஜைக்குள் வைத்த பிறகு மணி ஓர் இள நீல நிற காகிதத்தை அவர் முன்னால் நீட்டினான். என்ன? லோன் அப்ளிகேஷன்? யாருடையது? SS
லோன் போட்டிருக்கிறாரா? இல்ல. ரொசாரியோ பார்த்தார். அவர் ரயில் ஏறும் முன்னால் எஸ்எஸ்ஸிடம் சேர்ப்பிக்க சொல்லிக் கொடுத்த அப்ளிகேஷன். இது என்ன? இதை கிழித்து அடுப்பில் போடுங்கள் என்றான் மணி. இது ஏது பணம்? சொந்த பணம். இது என்ன மணி, நீ ஏன் எனக்காக கஷ்டப்படுகிறாய்? கஷ்டமே இல்லை சார். இன்னும் 50 ரூபாய் இருக்கு, வேணுமா? வேண்டாம், என் தலையில் ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு. இந்த 200 ரூபாயை எப்போ நீங்க திருப்பி தருவீர்கள் என்று மணி சிரித்தான். தோ பார் மணி, பேங்க்ல வாங்கினால் மாதம் 10 கொடுத்தால் போதும். நீ உதவி செய்கிற, தேங்க்ஸ். ஆனா 2 மாசம் 3 மாசம்னு தவணை கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? 2 ரூபாயாக கொடுங்கள், 100 தவணை இல்ல. மணி பதிலுக்கு காத்திருக்கவில்லை, ஓடோடி சென்றான். ரொசாரியோ பிரம்மை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்தார். மேரி, மேரி இங்க இல்ல. உள்ளே இருந்து லூசியின் குரல் கேட்டது. மிஸ்டர் ரொசாரியோ என்று அழைத்தாள் மங்களா. அவரும் இல்ல. மங்களா அழுத்து கொண்டே திரும்பி நடந்தாள். ரொசாரியோ தமக்கே உரித்தான கம்பீரத்தோடு நடந்து வந்து கொண்டிருப்பதை தெருமுனைக்கு வந்தபோது கண்டாள். குட் டே டு யூ மங்களா. குட் டே சார். சௌக்கியமா? ஓ, சௌக்கியம்தான் அம்மா. மேரியை பார்க்க வந்தேன். அவள் உன்னை பார்க்க போவதாக சொன்னாளே. வா, வீட்டுக்கு போகலாம், ஒரு கப் டீ சாப்பிடலாம். தேங்க்ஸ் மிஸ்டர் ரொசாரியோ, எனக்கு நேரமாகிறது. நான் மேரியை உடனடியாக சந்தித்தாக வேண்டும். அவள் என் வீட்டில்தான் இருப்பாள். எட்மண்டுக்கு நீங்க 2 பேருமா சேர்ந்து வேலை வாங்கி தரப்போகிறீர்கள் இல்லையா? முயற்சியை செய்கிறோம். உனக்கு கடவுள் ஆசி பூரணமாக கிடைக்கட்டும் மங்களா. எட்மண்ட் என் கண்ணிலே குத்தின ஊசி. அவன் எப்படியாவது ஒரு வேலையில் சேர்ந்து ஒரு ஆளாக வந்தால் போதும். எனக்கு பைசா தர வேண்டாம். அவன் எல்லாம் சரியாக போய்விடுவான் ரொசாரியோ. பார்க்கலாம் பார்க்கலாம், ஆண்டவன் இருக்கார். சார், ரொசாரியோ, என் தங்கைக்கு வியாழக்கிழமை பிறந்த நாள். அப்படியா? நல்லது. உன் தங்கைக்கு எனது பூரண ஆசிகள். நீங்க சாயங்காலம் பார்ட்டிக்கு வரணும் சார். சிறிய தேநீர் விருந்து. நாளன்றைக்கா? வியாழக்கிழமை தானே? ஆமாம். மன்னிக்கணும் மங்களா, கேரளா எக்ஸ்பிரஸில் டியூட்டி. ரயில்வே உத்தியோகம் என்றாலே இப்படித்தான், என்ன பண்றது? மேரி அவசியம் வருவாள். நான் வரேன் சார். வீட்டில் லூசியை பார்த்தாயா? என்ன சொன்னாள்? பார்த்தேன் சார். 10 நிமிஷம் பேசிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு அழகான மனைவி, நீங்க பாக்கியசாலி. ரொசாரியோ சிரித்தார். அவள் ஒரு மிருகம் மங்களா. எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஐம் சாரி. மனைவியை பற்றி இழிவாக பேசக்கூடாதுதான், என்ன பண்றது? மங்களா துக்கம் தோய்ந்த அவருடைய முகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் நடந்தாள். அவள் கேதாரத்தை சந்திக்கப் போகிறாள். இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்கப் போகிறது. ஆசை தீர அபீதத்தை பற்றியும் 2 வார்த்தைகள் எட்மண்ட் வேலை விஷயமாக பேசிய பிறகு கேட்க வேண்டும். மங்களா நடந்தாள். சென்ட்ரலின் சிவப்பு வெளித்தோற்றம் கம்பீரமாக காட்சியளித்தது. டாக்ஸிகளும் வண்டிகளும் அடைத்து கிடந்தன. பிச்சைக்காரர்களும் ஊர் சுற்றிகளும் பாதையின் ஓரத்தில் குழுமி இருந்தார்கள். டாக்ஸியை பிடிக்க வேகம், தலை தெறிக்கும் வேகம், நீல சொக்காய்க்காரர்களின் இரைச்சல், பொழுது போவதற்காக வந்தவர்களின் சோம்பேறித்தனமான நடை, வழியெல்லாம் அடைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் பிரயாணிகள், அப்பா, அம்மா, 11 குழந்தைகள், மேரி, ரொசாரியோ, லூசி, ரங்காச்சாரி, மணி, அபீதம், ஜம்புநாதன், ஆதிசேஷன், எல்லோரும் பிரயாணிகள், எல்லோரும் பிரயாணிகள். அவளும் ஒரு பிரயாணி, கேதாரம் ஒரு பிரயாணி. அவள் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறாள். அவன் எங்கே போகிறான்? அவள் தன் பிரயாணத்தின் திசையை மாற்றி அவனுடன் பிரயாணம் செய்ய மனம் விழைகிறாள். பிரயாண அலுப்பு மாறி பிரயாணம் சுகமாக தோன்றுகிறது. சுகத்துக்கு காரணம் அவளுக்கு மூண்டுவிட்ட ஆசைகள், கனவுகள். என்ன பிரயாணம்! மங்களா நடந்தாள். ரயிலில் பணம் கொடுக்காமல் செல்ல வேண்டுமானால் பாஸ் கிடைக்க வேண்டும். நாடகம், சினிமாவில் இருப்பது போல் ரயிலில் பிரயாணம் செய்ய காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கிடையாது. இது இருந்தால் பலருக்கு எவ்வளவோ சௌகரியங்கள் உண்டு. புதன்கிழமை காலை 4:30. முத்து திடீரென்று விழித்து கொண்டான். உடல் வியர்வையில் குளித்தது. நரசிம்மாச்சாரி சகோதரியின் பெண் குமுதாவை ஒரு கையில் பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு அவன் மீது பாய்ந்து வருகிறார். இன்னொரு கையில் நீண்ட கைத்தடி. முத்து ஸ்ருங்காராச்சாரி தெருவில் 3வது மாடியில் 6 அடி நீளம் 4 அடி அகல அறையில்
ஓடி ஒளிந்து கொள்கிறான். இந்த கனவுதான் அவனை எழுப்பிவிட்டது. கனவுக்கு காரணம் முந்தின நாள் அவன் சினிமாவுக்கு போனதுதான். அம்மாவுக்கு ஆபத்து இல்லை என்று அவனுக்கு தெரிந்ததும் மறுநாளே கோயமுத்தூரில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு திரும்பினான். செவ்வாய்க்கிழமை உதவி மேனேஜர் அவனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்தார். பணம் கொடுத்து சினிமா பார்த்த பழக்கம் இல்லாத முத்து அதை 2 கைகளாலும் பெற்று கொண்டான். மவுண்ட் ரோட்டில் சாந்தி தியேட்டரில் எங்கிருந்தோ வந்தாள் சிவாஜி கணேசன் சித்த பிரம்மை பிடித்தவனாக நடிக்கும் படம். என்னதான் விளம்பரங்களையும் விமர்சனங்களையும் பார்த்து படம் பார்க்க வேண்டும் என்ற சபலம் அவனுள் இருந்த போதிலும் காசு கொடுத்து சினிமா பார்ப்பதில்லை என்ற வைராகியம் அவனுடைய சபலத்தை பூர்த்தி செய்யாமல் இருந்தது. அவனுடைய அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டமோ டிக்கெட் காசு கொடுக்காமல் கிடைத்தது. டிஃபனை சாப்பிட்டுவிட்டு 5:45க்கே தியேட்டர் முன்னால் நின்றான். 6:10க்கு கோல்கேட் பர்பஸை விளம்பரத்தின் போது அவனுக்கு 3வது சீட்டில் அவன் எப்போதோ கேட்ட ஒரு குரல் அவனை ஈர்த்தது. விளம்பரங்களின் போது எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்கவில்லை. குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். அதே சமயம் குரலும் திரும்பி பார்த்தது. தேள் கொட்டினாற்போல் முத்து துள்ளினான். குமுதா அவனை புரிந்து கொண்டாள். கூட வந்த 12 வயது பையனையும் இழுத்து கொண்டு முத்துவுக்கு பக்கத்தில் வந்து அவள் உட்கார்ந்தாள். முத்து, ம், சௌக்கியமா? ஆ, சௌக்கியம்தான். நீ உன் பழைய இடத்துக்கே போ. நீ எங்கே போயிட்டியோன்னு ரொம்ப நாளுக்கு ஒரே விசாரமா இருந்தது. பட்டணத்திலேயே தான் இருக்கியா? ஆமாம், நீ தள்ளி உட்காரு. நீ ஏன் பயந்துண்டு போன? தோ பார், டாக்குமெண்ட்ரி ஆரம்பிச்சுடுத்தோ. நான் 2 சீட் தள்ளி உட்காருகிறேன். நான் தொடர்ந்து வருவேன். என்னை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. இப்ப சினிமா பாரு. மாமா நரசிம்மாச்சாரி நாக்பூருக்கு பிள்ளைகிட்ட போயிட்டார். இப்ப நானும் பாட்டியும் தான். பாட்டிக்கு இப்போ கண்ணே தெரியறதில்லை. டாக்டர் கிட்ட காட்டு. என்னை பிடிச்சால் நீ இப்படி விரட்டுவியா? நீ ஐயங்கார், நான் ஐயர். இது 1971ஆம் வருஷம். ரொம்ப கர்நாடகமாக இருக்கையே. உனக்கு வியாதி பிடிச்ச அம்மா, எனக்கு சாக போகிற பாட்டி. நான் ஆசைப்படுறதுல தப்பி இருக்கா? குமுதா, எனக்கு அழுகை வர்றது. நீ இல்லாமல் எனக்கு எல்லாமே வெறிச்சுன்னு இருக்கு. பீச் மெல்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தின்னதே இல்லை. வாங்கி தரேன்னு அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு வாங்கி தரையா? காசு கொண்டு வரல. என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு. 3 வாங்கு. இவன் பக்கத்து வீட்டு பையன் துணைக்கு வந்திருக்கான். இன்டர்வெல்ல வெளியே போக முடிஞ்சால் போய் வாங்கி தரேன். தேங்க்ஸ். இனிமேல் சினிமா பார்க்கறேன். நீ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் கிராப்பு முன்னை விட இப்போ அழகா இருக்கு. சினிமா ஓடிக்கொண்டிருந்தது. சிவாஜி கணேசனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டது. ஆஹா ஹூ என்ற ஒரே கத்தல். பயத்தில் குமுதா முத்துவின் கையை பற்றினாள். அந்த காட்சி முடிந்ததும் கையை எடுத்து கொண்டாள். முத்து பெருமூச்செறிந்தான். பயத்தினால் தான் அவள் தன் கையை பிடித்து கொண்டாள் என்ற திருப்தி உண்டாயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அந்த கையின் ஸ்பரிசம் அவன் இதுவரையில் உணர்ந்தறியாத உணர்ச்சிகளை கிளப்பிவிட்டது. சிவாஜி மீண்டும் கத்தக்கூடாதா என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் சிவாஜி கத்தும் வரையில் குமுதா காத்திருக்கவில்லை. ஒரு சிரிப்பு காட்சி வந்தது. குமுதா குலுங்கி குலுங்கி சிரித்தாள். கை தானாக முத்துவின் பக்கம் போக எத்தனிப்பது போல் இருந்தது. முத்து தன்னையும் மீறி தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இடது கையை வலது கையால் வரவேற்றான். கோத்து கொண்ட கைகள் வெகு நேரம் விடுபடவே இல்லை. விடுபட்ட போது தனது விரல்கள் அவளுடைய முழங்கையையும் இடுப்பையும் வருடுவதை உணர்ந்தான். இடைவேளையின் போது குமுதா பீச் மெல்பாவை மறந்தாள். முத்து தன்னையே மறந்த நிலையில் இருந்தான். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய இயல்பான கோழைத்தனமும் பயமும் தலை தூக்கின. நரசிம்மாச்சாரியின் கண்டிப்பும் கராருமான முகத்தோற்றம் பயமுறுத்தியது. எழுந்திருந்து போய் விடலாமா என்று யோசித்தான். முழு வெளிச்சத்தில் அவளுடன் சேர்ந்து உட்கார பிடிக்கவில்லை. தோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான். இடைவேளைக்கு பிறகு அவன் தியேட்டருக்குள் நுழையவில்லை. சென்ட்ரலை நோக்கி நடந்தான். இரவெல்லாம் குமுதாவை நினைத்து நினைத்து தூக்கம் பிடிக்காமல் வெயிட்டிங் ரூம் சோஃபாவில் முத்து புரண்டான். அவளை ஏமாற்றி விட்டதான எண்ணம் உண்டாயிற்று. உண்மையில் அவனுக்கு குமுதாவின் மீது அன்பு தோன்றிவிட்டதாக தோன்றியது. குமுதா அவன் மீது எல்லை கடந்த அன்பு கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து விட்டது. ஆனால் முத்து என்ன செய்வான்? அவன் ஒரு கோழை, பயந்தாங்குள்ளி. குமுதாவை திருட்டுத்தனமாக சினிமா இருட்டில் தொடுவதற்கு அவனுக்கு தைரியம் இருக்கிறது.
ஆனால் அவளை கல்யாணம் செய்து கொண்டு உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க தெம்பு இல்லை. ஐயர் ஐயங்கார் என்று சால்ஜாப்பு சொல்லி அவளை ஏமாற்றி தன்னையும் ஏமாற்றிக் கொள்கிறான். அவன் ஒரு கோழை, பெரிய கோழை, பெரிய பெரிய கோழை. குமுதாவின் ஆசையை மேலும் மூட்டிவிட்டு தன் செய்கையால் அவளுடைய மனதில் நம்பிக்கையையும் உண்டாக்கிவிட்டு பின் வாங்குகிறான். அவன் ரயில்வேயை ஏமாற்றி வெயிட்டிங் ரூமில் தங்கிக் கொண்டிருப்பது போல குமுதாவின் உள்ளத்தில் தன்னைத்தானே ஏற்றி உட்கார வைத்துவிட்டு ஓடி ஒளிகிறான். குமுதாவை கல்யாணம் செய்து கொண்டால் 4 சொந்தக்காரர்கள் 4 நாட்களுக்கு ஏதாவது பேசுவார்கள். ஆனால் அவளை மனம் அறிய ஏமாற்றினால் தெய்வமே அவனை தண்டிக்கும். இரவு சோஃபாவில் புரளுகையில் திடீரென்று ஞானோதயம் பிறந்தது. மறுநாள் அவளை சந்தித்து தான் கல்யாணத்துக்கு தயார் என்று சொல்லிவிட வேண்டும். மணியின் தயவால் ஏதாவது ஒரு கோயிலிலோ ரிஜிஸ்டர் ஆபீஸிலோ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானோதயம் பிறந்தும் சிந்தனை நிற்கவில்லை. என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி அவனை வதைத்தன. பற்பல விதமான விபரீதங்கள் அவனுடைய கற்பனையில் உதித்தன. எப்படியோ தூங்கினான். சொப்பனங்கள் வந்தன. கல்யாணம் நடந்தது. மணி சாட்சி கையெழுத்து போட்டான். குமுதாவுக்கு பீச் மெல்பா வாங்கி கொடுத்தான். கடைசியாக நரசிம்மாச்சாரி கை தடியுடன் அவனை அடிக்க பாய்ந்து வந்தார். அவனும் எழுந்தான். பல்லை தேய்த்து முகத்தை கழுவின முத்துவுக்கு பொழுது போகவில்லை. சூடாக காஃபி சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு சின்னஞ்சிறு ஹோட்டலில் 5 மணிக்கே காஃபி கிடைக்கும். அங்கே சென்றான். போனதும் காஃபி கிடைத்தது. குடித்தான். மீண்டும் சென்ட்ரலுக்கு திரும்பினான். சரியாக 5:15. பம்பாய் மெயில் 3வது பிளாட்பாரத்தில் சில நிமிடங்களில் வந்து சேரும் என்று ஒலிபெருக்கி அலறியது. முத்து என்னென்னவோ எண்ணங்களில் நடந்தான். குமுதாவை ஒரே அடியாக மறந்து விடலாமா என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். அடுத்த கணம் எப்படி மறப்பது என்று யோசனை செய்ய ஆரம்பித்தான். ரயில்களை பற்றி நினைக்கலானான். பிருந்தாவனுக்கு அடுத்தபடியாக வேகமாக போவது வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ், கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸா அல்லது ஹவுரா மெயிலா? டீசல் என்ஜினுக்கு தண்ணீர் வேண்டாம். அது நீராவியில் போவதில்லை. டீசல் ஆயில் தான் போகிறது. நாளைக்கு மண்ணெண்ணெயில் கூட போக ஆரம்பிக்குமோ? அப்படி போக ஆரம்பித்தால் மண்ணெண்ணெய்க்கு ரேஷன் வரும். பாதி பேர் கறி அடுப்பில் சமைப்பார்கள். அதனால் கறி விலை அதிகமாகும். அதனால் சமையல் நிற்காது. விறகு இருக்கிறது. என்ன இருந்தாலும் அடுப்பில் விறகை காட்டி பற்ற வைத்து ஊதி ஊதி சமைப்பது நல்லதுதான். அம்மா முன்னெல்லாம் விறகு அடுப்பில்தான் சமைப்பாள். அவன் கூட சுள்ளிகளை பொறுக்கி கொடுத்திருக்கிறான். ஒரு தடவை பொறுக்கி கொண்டிருக்கையில் ஒரு பைத்தியம் சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்து ஒரு கம்பால் திடீரென்று அவன் முதுகில் அடித்தது. பைத்தியம். சிவாஜி பைத்தியமாக பிரமாதமாக நடித்திருக்கிறார். இடைவேளைக்கு அப்புறம் அவன் பார்த்திருந்தால் பைத்தியம் எப்போது எப்படி யாரால் தெளிந்தது என்று தெரிந்திருக்கும். அவன் கோழை. அதனால் தான் ஓடி வந்து விட்டான். ஆனால் இப்போது தெம்பு இருக்கிறது. குமுதாவை மறக்க முடியாது. எப்படி மறக்க முடியும்? எதற்காக மறக்கணும்? செக்க சிவக்க எத்தனையோ ஐயங்கார் பெண்களைப் போல் கொழு கொழுவென்றிருக்கிறாள். அவனுக்கும் ஒரு குறைச்சல் இல்லை. நல்ல ஜோடி என்று ரிஜிஸ்திராரை சொல்லி வாழ்த்துவார். ஆனால் ஒரு சங்கடம் இருக்கிறது. குடும்பத்தை வெயிட்டிங் ரூமில் நடத்த முடியாது. ஏகப்பட்ட பேர் வந்து போவார்கள். மணியை கொண்டே ஒரு சிறு வீட்டை பார்க்க சொல்ல வேண்டியதுதான். மணி நல்லவன். சமயத்துக்கு உபகாரம் செய்கிறான். அவனிடம் எப்படி திடீர் திடீர் என்ற பணம் புரளுகிறது? இதுவரையில் அவன் தான் எந்த கம்பெனியில் என்ன வேலை செய்கிறான் என்பதை சொன்னதில்லை. என்ன சம்பளம் இருக்கும்? 300, 400, இல்லை 500, 600 கூட இருக்குமோ? எவ்வளவு இருந்தால் என்ன? அவன் நல்லவன். திடீரென்று சத்தம் கேட்டது. இதுவரையில் எதையுமே கவனியாமல் தன் சிந்தனையிலேயே லயித்து போன முத்து திடுக்கிட்டு பார்த்தான். பம்பாய் மெயில் வந்து சேர்ந்து விட்டது. வரவேற்க வந்தவர்களும் போர்ட்டர்களும் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ட்ராலிகளின் கிரீச் கிரீச் என்ற சத்தம் நாராசமாக எழுந்தது. மெயில் வந்துவிட்டது என்று 3 பாஷைகளில் ஒலிபெருக்கி ஓலமிட்டது. முத்து நின்றான். அவன் நின்ற இடத்தில் முதல் வகுப்பு பெட்டி நின்றது. யார் யாரோ இறங்கினார்கள். திடீரென்று முத்து ஆச்சரியத்துடன் கூர்ந்து பார்த்தான். ஒரு பெண் கை பெட்டியுடன் இறங்கினாள். ரேணுகா. சுவாமிமலையில் அவனுடைய அப்பாவின் மாமா பேத்தி கோடை விடுமுறைக்கு அப்பாவுடன் வருவாள். அவனுடைய சொந்தக்காரி. இந்த ரேணுகாவை பார்த்து 10 வருடங்களாகிவிட்டன. அந்த காலத்தில் கொஞ்சம் பூசினாற் போல் இருந்த ரேணுகா எப்படி இப்படி ஒல்லியாக போய்விட்டாள்? உயரத்தில் பருமன் தெரியவில்லையோ?
எவ்வளவு அழகாக நாகரிகமாக இருக்கிறாள். கால் தானாக அவளை நோக்கி சென்றது. அவள் அருகே இன்னொரு பெண் இருந்தாள். அவளை அவன் என்கொயரி கவுண்டரில் ஓரிரு தடவைகள் பார்த்திருக்கிறான். அந்த பெட்டியை என்கிட்ட கொடு ரேணு. முத்து 10 வருடங்களுக்கு முன்னால் அப்படித்தான் அழைத்தான். ரேணுகாவின் சிரித்த முகம் திடீரென்று மாறியது. தன்னை யார் ரேணு என்று அழைக்கிறார்கள் என்று பார்த்தாள். நான் தான் ரேணு, என்னை மறந்துட்டியா? கூட இருந்த மங்களாவும் சற்று விலகி நின்ற கேதாரமும் வியப்புடன் பார்த்தார்கள். நீ நீ சுவாமிமலை முத்துதான? ரேணுகா மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். பெட்டியை கொடுத்தாள். ரொம்ப காலமாச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? அம்மா சௌக்கியமா? அம்மா செத்து போயாச்சு. அடப்பாவமே, டைப்பிஸ்டா இருக்க. சூச்சு. ரேணுகா இன்னும் அம்மாவின் மரணத்தில் இருக்கிறாள் என்று முத்து நினைத்து கொண்டான். மங்களா, இவர் என் ஒன்று விட்ட சகோதரன். சுவாமிமலையில் கோடை விடுமுறையிலே இவன் வீட்டில் கும்மாளம் அடிப்போம். மாமரத்தில் ஏறுவதில் இவன் நிபுணன். அப்பா சௌக்கியமா? ஓ, சௌக்கியமா இருக்கார். எங்க தங்க போற? இவள் என் வகுப்பு தோழி, ஆருயிர் தோழி மங்களா. இவள் வீட்டிலே தங்குவேன். இவள் அப்பாதான் இந்த ஸ்டேஷனுக்கு SS. இங்கேயே குவார்ட்டர்ஸ் இருக்கு. நீயும் வா. நான் எங்கே தங்கி இருக்கிறோம் என்பதை மங்களா இருக்கும்போது சொல்லக்கூடாது என்று முத்து தீர்மானம் செய்து கொண்டான். அவள் அப்பாவிடம் சொல்லுவாள். அப்பா SS வெயிட்டிங் ரூமை விட்டு அவனை எவிக்ட் பண்ணி விடுவார். எல்லோரும் நடந்தார்கள். மாடி படியண்டை வந்ததும், ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கேதாரம், மறுபடியும் நாம சந்திப்போம் என்றாள் ரேணுகா. அவரும் என் வீட்டுக்கு வருகிறார் என்றாள் மங்களா. ஓ, அப்போ இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றாள் ரேணுகா. மன்னிக்கணும் மிஸ் மங்களா, நான் அப்புறமாக வருகிறேன் என்றான் கேதாரம். மங்களா கேதாரத்தை பார்த்தாள். முந்தின நாள் மேரியுடன் சந்தித்த பிறகு அவளுடைய மனதில் அபீதம் வெறும் நினைவாக மாறிவிட்டாள். அதிலிருந்து அவளுடைய ஆர்வமும் நம்பிக்கையும் அபரிமிதமாக வளர்ந்து விட்டன. அவனை பற்றி அவள் நினைத்து கொண்டிருப்பது போல் அவளை பற்றி அவனும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அவள் தானாகவும் அப்பா மூலமும் புரிந்து கொண்டாள். அதற்காக அவள் மனமாற தெய்வத்தை வாழ்த்தினாள். இப்போது மங்களா சிந்தனையினூடே கேதாரத்தை பார்த்தபோது அவன் தன் கண்களாலேயே பதில் சொன்னான். கேதாரம் ரிட்டையரிங் ரூமை நோக்கி செல்ல மற்ற மூவரும் SS-இன் வீட்டை நோக்கி நடந்தார்கள். முத்து, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தா? ஆயிடும் போல இருக்கு. உனக்கு? இப்போதைக்கு ஆகாது. பெண் பார்த்தாச்சா? நானே பார்த்து கொண்டு விட்டேன். ஆனால் என்ன செய்யறதுன்னு புரியலை. கொஞ்சம் பயமா இருக்கு. காதல் கல்யாணமா? கல்யாணம், ஆனால் காதல் இருக்கான்னு எனக்கே புரியலை. பெண் என்னமோ என்னை காதல் பண்ற மாதிரி தான் தெரிகிறது. மங்களா கலகலவென்று சிரித்தாள். முத்துவுக்கு அவள் மீது கோபம் வந்தது. முத்து ரொம்ப வெகுளி மங்களா. அவன் மனசிலே எதுவும் நிற்காது. வெளிப்படையாக எதையும் சொல்லி விடுவான். முத்து, உன் மனசுல ஏன் சந்தேகம்? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என்ற எண்ணமே நேற்று ராத்திரி தான் பிறந்தது. சினிமாவிலே நட்ட நடுவிலே அவளை ஏமாத்தி விட்டு ஓடி வந்து விட்டேன். ஆனால் ராத்திரி நிதானமாக யோசிச்ச போது நான் பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சது. ஏன் அப்படி ஓடி வந்த? பயம், 4 பேர் ஏதாவது பேசுவார்களோ என்ற கலக்கம். உனக்கு பிடிச்சா, உன்னை அவளுக்கு பிடிச்சா ஜாம் ஜாம்னு பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். யோசனையே பண்ணாத. குமுதா ஐயங்கார் பெண். பேரே அழகா இருக்கு என்றாள் மங்களா. ஐயங்காராவது ராவ்ஜியாவது ஜாதி மதம் எல்லாம் பார்த்துத்தான் கல்யாணம் பண்ண வேணுமா? நீ இந்த காலத்து பிள்ளை. ஐயர் ஐயங்கார் எல்லாம் பார்க்கலாமா? ரேணுகா பேசிக்கொண்டே போனாள். உன் பேச்சு எனக்கு பெரிய பலமா போயிடுத்து. கொஞ்ச நாள் இருப்பா இல்லையா? சனிக்கிழமை ராத்திரி கல்கத்தாவுக்கு போறேன். ஏன், அதற்குள் தாலியை கட்டி விடுகிறேன் என்கிறாயா? அதற்குள் எப்படி முடியும்? அவளை அழைத்து வந்து உனக்கு காட்டுகிறேன் என்றான் முத்து. மிஸ்டர் முத்து என்று ஆரம்பித்த மங்களா, நீங்கள் ரேணுவின் சகோதரர். எங்களோட ரொம்ப நெருங்கி வந்து விட்டீர்கள். நாளைக்கு என் தங்கையின் பிறந்த நாள். சாயங்காலம் தேநீர் விருந்து. நீங்கள் அவசியம் வர வேண்டும். என்ன, தனியாக வரப்படாது. குமுதாவையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். நானே நேரிடையாக அழைக்கிறேன். பார்க்கிறேன். சரின்னு சொல்லு முத்து. மங்களாவுக்கு காதல் கல்யாணம் என்றால் ரொம்ப பிடிக்கும். ரேணுகா சிரித்தாள். உனக்கு எப்படி எடி தெரியும்? தாழ்ந்த குரலில் கேட்டாள் மங்களா. ரேணுகா முத்துவை வீட்டினுள் அனுப்பிவிட்டு, உன்னையும் மிஸ்டர் கேதாரத்தையும் ஓரிரு தடவைகள் கவனித்தேன். உடனே புரிந்து கொண்டேன். அவர் ரொம்ப சூடிகையான நல்ல அதிகாரி. நீயும் அவரை காதலிக்கிறாயா என்று ரகசியமாக கேட்டாள். மங்களா சிரித்தாள். பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவளைப் போல, எனக்கு பயமாயிருக்கிறது ரேணு. பல குளறுபடிகள் இருக்கின்றன என்றாள். நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதே என்றாள் ரேணுகா.
பிறகு, ஏண்டி, என் மனசுலே காதல் பிறக்க மாட்டேன் என்கிறது என்று கேட்டாள். உன் மனசை கவ்வி பிடிக்கிற ஆள் இன்னும் உன் கண் முன்னால் வரலை. போன ஞாயிற்றுக்கிழமை காத்தால இந்த கேதாரம் வந்து உன் மனசை கவ்வினானாக்கும். உஷ் என்றாள் மங்களா. உலகில் எப்போதாவது ரயில்வே ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்திருக்கிறதா? நடக்க முடியுமா? இரு கேள்விகள் ஆராய்ச்சியாளர்களுக்காக. விஷ்ணு சகஸ்ர நாமத்தை முடித்து சங்கரி வார்த்து போட்ட இட்லி மாவு தோசையையும் வேண்டா வெறுப்புடன் சாப்பிட்டுவிட்டு ரேணுகா மங்களாவிடம் ஒரு 10 நிமிஷங்கள் பேசிவிட்டு தொழிலுக்கு புறப்படலாம் என்றிருந்த கணபதியை ஒரு புது குரல் அழைத்தது. கணபதி ஏறிட்டு பார்த்தார். முன்பின் பார்த்திராத 50 வயசுக்கும் கீழாகவே மதிக்க தகுந்த வயதில் முகமே மந்தகாச புன்னகையில் பிரகாசிக்க ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நான் உள்ளே வரலாமா? ஓ பேஷா. அவர் உள்ளே வந்ததும் கணபதி சொல்லும் முன்பே ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். இன்னும் நின்று கொண்டிருந்த கணபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்திருக்கிறவர் யார்? எதற்காக வந்திருக்கிறார்? இன்சூரன்ஸ் ஏஜென்டா? குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா? பத்திரிகை நிருபரா? அவர் வினாடி நேரத்தில் தம்முள் கேள்விகளை குலுக்கி போட்டு பார்த்தார். புரியவில்லை, விளங்கவில்லை. என் பேரு எம் தேவன். நான் நம்ம சமூகத்தில் இருக்கிற வழக்கத்தை பொருட்படுத்தாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். நான் எம் தேவன். நான் எஸ் கணபதி. என் பையன் டாக்டர். எம்டி பாஸ் செய்து சொந்த கிளினிக் வைத்து ஓஹோ என்று பிராக்டிஸ் செய்கிறான் இதே சென்னையில். எம் தேவன் நிறுத்தி நிதானமாக புன்னகையை ஓர் அலங்காரமாக வைத்து கணபதியின் பொறுமையை சோதித்து கொண்டே பேசினார். நான் என் வாழ்க்கையில் முக்கியமான காலத்தை அயல் நாடுகளில் கழித்து விட்டேன். கல்கத்தாவிலே எனக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. கடுகு எண்ணெயில் இருந்து ஒரு புதுவிதமான மருந்து தயாராகிறது. இதை தவிர தொழில் இலாகா எனக்கு ஒரு யூனிட் சமீப காலத்தில் கொடுத்திருக்கிறது ரேடியோ தயாரிப்புக்காக. கணபதியின் உள்ளத்தில் வெறுப்பின் விதை முளைவிடலாயிற்று. நான் போரடிக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பரவாயில்லை, நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன சொன்னேன்? ஆமாம், தொழில் யூனிட் இரண்டுமாக சேர்ந்து 6 லட்சம் பெறும். இதை தவிர பணம், நகை, தங்க கட்டிகள், ஒரே மனைவி, ஒரே பையன். அவன் ஒரு டாக்டர், எம்டி படிச்சிருக்கான், சொந்த கிளினிக். இந்த பிள்ளை எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்க தயங்கவே மாட்டேன். அவன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம், மனைவியின் மகிழ்ச்சியும் கூட. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. அப்படியானால் சரி. என் பிள்ளைக்கு வயது 27, டாக்டர், எம்டி படித்தவன். 10 நாட்களுக்கு முன்னாலே பெங்களூர் போனான். ஏதோ மாநாடு, டயபெட்டிஸ் பற்றி விவாதம். அப்போ முதல் வகுப்பு புக்கிங் ரூமுக்கு போயிருந்தான். என்கொயரியில் ஒரு பெண் சாந்தமான முகத்தோடு பழமை தோய்ந்த பெண்மையோடு உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய முகமும் அவளுடைய பேச்சிலே இருந்த பண்பும் அடக்கமும் அவனை வெகுவாக கவர்ந்து விட்டன. பெங்களூருக்கு ரயில் ஏறுவதற்கு முன்னாலேயே இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனிலேயே ஒரு தந்தி கொடுத்தான். என்னால் உடனே விமானம் ஏறி வர முடியவில்லை. முந்தா நாள் போயிங்கில் வந்தேன். அந்த பெண் பெயர் மங்களா, என்னுடைய பெண். இதை சொல்வதற்காகத்தானே இத்தனை நேரம் பேசினீர்கள்? கணபதியின் வார்த்தைகளில் வெடித்த வெறுப்பை ஒரு சிரிப்பால் ஒதுக்கிய எம் தேவன், ஆமாம், பிள்ளை வீட்டுக்காரன் பெண் கேட்டு வர்றது சம்பிரதாயம் இல்லைதான். இப்போதே சொல்லிடுறேன், எல்லாம் என் செலவு. ஆபர்ட்ஸ்பரியில் நடக்கும். ஒரு வைர நெக்லஸ், வைர வளையல்கள், வைரத்தோடு என்றார். மன்னிக்கணும் மிஸ்டர் தேவன், நான் ஒரு சாதாரண ரயில்வே அதிகாரிதான். ஆனாலும் கொஞ்சம் தன்மானம் உள்ளவன். நான் பிரத்தியாருடைய பணத்திலோ ஆடம்பரத்திலோ மூளையை பறிகொடுக்கிறவன் இல்லை. அப்போ எளிமையா நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்கள். நான் ரிசப்ஷனை பெருசா நடத்துகிறேன். கணபதி சிரித்தார். உங்களுடைய தீர்மானத்துக்கு நான் சம்மதம் கொடுத்த மாதிரியே பேசிவிட்டீர்களே மிஸ்டர் எம் தேவன். மன்னிக்கணும், என் பெண்ணுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் சார்? ஏன்? எனக்கு இந்த சம்பந்தம் கட்டோடு பிடிக்கல. சார், நீங்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசுகிறீர்கள். அது என் சுபாவம். எனக்கு ஆபீஸ்க்கு நாழி ஆகிறது. என் பையனுக்கு உங்க பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்க பையனை எனக்கு பிடிக்கலையே. மங்களாவிடமும் ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள். என் பிள்ளை கேட்டு நான் எதையும் கொடுக்காமல் இருந்தது இல்லை. சார், மிஸ்டர் எம் தேவன், உங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகளுக்கு பணமும் தங்க கட்டிகளும் இருக்கலாம். ஆனால் இன்னும் விவேகம் வரவில்லை, பக்குவம் வரவில்லை. நீங்கள் போகலாம், மன்னிச்சுடுங்கோ. எம் தேவன் எழுந்தார். பொன்முறுவல் பூக்க நின்றார். மிஸ்டர் கணபதி, உங்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற நஷ்டத்தை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கல. அடுத்த வினாடி அவர் வெளியேறினார்.
அப்பா, அவர் போய்விட்டாரா என்று கேட்டுக்கொண்டே மங்களா பிரவேசித்தாள். ரேணுகா பின் தொடர்ந்தாள். ஒரு வழியா அனுப்பினேன். பெரிய சவடால் பேர்வழி. எம் தேவன், என் பையன் டாக்டர் எம்டி கிளினிக் என்று 100 தரம் ஒப்பிச்சிருக்குமே என்றாள் மங்களா. உனக்கு தெரியுமா, நேத்து வந்தது என்கொயரியில் என் பிராணனை வாங்கியது. என் முன்னாலேயே சொல்லலை. என்னத்தை சொல்றது, கிறுக்கு. ரேணுகா இடைமறித்தாள். உண்மையாகவே அந்த டாக்டர் நல்லவனாய் இருக்கலாம், உன்னை பிடித்திருக்கலாம். அப்பா மூலமாக உன் அப்பாவை சந்தித்து தன் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதுதான் நியாயமான தர்மமான முறை என்று எண்ணி இருக்கலாம். ஏன் அவசரப்பட்டு அனுப்பிவிட்டீர்கள்? என் அப்பாவுக்கு எடுத்த எடுப்பில் பிடிக்கவில்லை. யார் வந்திருந்தா? எது பிடிக்கவில்லை? யாருக்கு பிடிக்கவில்லை? சங்கரி கேட்டுக்கொண்டே வந்தாள். ரேணுகா விபரமாக சொன்னாள். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தால் என்ன, மங்களாவுக்குத்தான் ஏற்கனவே ஒருத்தன் பிறந்தாச்சே என்றாள் அவள். யார் மாமி அது? ஏண்டி மங்களா, என்னிடம் சொல்லவே இல்லை என்று கேட்டாள் ரேணுகா. இப்போ அம்மாவை சொல்வாள், கேட்டுக்கொள். என் அண்ணா பிள்ளை. ஆனால் அவனை பார்த்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆயிடுத்து. வீட்டை விட்டு ஓடி போனவன். பகவானுக்கு கூட அவனுடைய விலாசம் தெரியாது என்றார் கணபதி. ஏண்டி, அட்ரஸ் தெரியாதவனா என்று ரேணுகா கேட்டாள். என் அம்மாவுக்கு நான் கன்னியாகுமரி மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஏமா, ஏதாவது தெய்வத்திடம் வேறு வேண்டிக் கொண்டிருக்கிறாயா? ஏண்டி, கிண்டலாகவா பேசுகிறீர்கள்? நீயும் உன் அப்பாவும். என் அண்ணா பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? உன் அண்ணாவுக்கு பிள்ளையா அவதாரம் செய்தானே, அதுதான் குறைச்சல் என்றார் கணபதி. மாமி, உங்களுக்கு மாப்பிள்ளையை நானே தேர்ந்தெடுத்து விட்டேன். ரயில்வேயில் பெரிய அதிகாரி. 1000க்கு மேலே சம்பளம். இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் இருக்கிறான் என்றாள் ரேணுகா. கேதாரம் நன்னாத்தான் இருக்கான். நல்ல பிள்ளை மாதிரி தான் தோன்றது. ஆனாலும் நான் என் அண்ணாவுக்கு அவன் சாகரப்போ கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்றாள் சங்கரி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.